வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை முக்கியமாக ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுவும் தீபாவளி டைம்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக நிறையா வீட்டில் செய்வாங்க. பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் இதை பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமையும் சேர்க்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மைதா பிஸ்கெட் தான் நல்லாயிருக்கும். இதோட 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு, 2 டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வெறுமனை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தான் நம்ம பிசைய போகிறோம். பிசைகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நான் 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்தி கல்லில் போட்டு இதை இந்த மாதிரி ஸ்மூத்தாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும். ஒரு சைடு மேடா ஒரு சைடு கம்மியாக அப்படி இருக்கக்கூடாது. தேய்க்கிறது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, சாஃப்டாக இருக்கனால. இதை கொஞ்சம் திக்னஸோடு தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி ஈவனாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் கட் பண்ணிக்கிறேன். அன்ஈவனாக இருக்க ஷேப்ஸை வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு. இந்த திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் அப்படியே மாறி அப்படியே ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே நல்லா வேகாது, அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா சைடும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதை சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இது மாதிரி அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்மளோட மைதா பிஸ்கெட் இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்ட்டு இதை 15 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே ஆகாது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.